ஃபங்ஷன் எழுதணும் அப்படின்னா, நமக்கு வந்து ஹெட் நோடு குடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு நோடு குடுத்துருக்காங்க. இந்த நோட டெலீட் பண்ணணும். ஏன்னா டபுள் லிங்க் லிஸ்ட். டபுள் லிங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும்? யூ ஹேவ் டேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கும். ப்ரீவியஸ் பாயிண்டர் இருக்கும். சப்போஸ் டேட்டா இஸ் 5, 6 அப்புறம் டேட்டா வந்து 7 இருக்கு அப்படின்னா, சப்போஸ் இதோடைய அட்ரஸ் 1000, இதோட அட்ரஸ் 2000, இதோடைய அட்ரஸ் 3000 அப்படின்னா, இதுல நெக்ஸ்ட் பாயிண்டர்ல 2000 இருக்கும். இதுல ப்ரீவியஸ்ல 1000 இருக்கும். நெக்ஸ்ட்ல 2000 இருக்கும். இதுல ப்ரீவியஸ்ல 2000 இருக்கும். நெக்ஸ்ட்ல நல்ன்னு இருக்கும். இதுல ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் நோடுனால ப்ரீவியஸ் வந்து நல்ன்னு இருக்கும். சோ அடுத்த நோடோட அட்ரஸ் இருக்கும். ப்ரீவியஸ் நோட அட்ரஸ் இருக்கும். ஓகே. சோ இதுக்கு ஸ்ட்ரக்சர் எப்படி டிக்ளேர் பண்றது? ஸ்ட்ரக்ட் ஓகே. ஆ ஓகே. ஸ்ட்ரக்ட் இத நம்ம டைப் டெஃப் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்ட் ஒரு டேட்டா இருக்கு. இன்ட் டேட்டா அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு ஒரு அட்ரஸ் வேணும். which is what I think ஸ்ட்ரக்ட் நோட் வச்சுப்போம். சோ நெக்ஸ்ட் பாயிண்டர் அட்ரஸ் எப்படி போடுறது? அந்த நெக்ஸ்ட் பாயிண்டரும் பாயிண்டர் டு த சேம் ஸ்ட்ரக்சர் தான். ரைட்? அப்ப அதே ஸ்ட்ரக்ட் நோடு நெக்ஸ்ட் பாயிண்டர் ஸ்ட்ரக்ட் நோடு ப்ரீவியஸ் பாயிண்டர். அவ்வளவுதான் ஸ்ட்ரக்சர். இத டைப் டெஃப் பண்ணணும். டைப் டெஃப் பண்ணும்போது we give node செமிகோலன். அவ்வளவுதான். இந்த ஸ்ட்ரக்சர் நோட இப்படி நான் டைப் டெஃப் பண்ணிட்டேன். சோ அவ்வளவுதான். டேட்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்டர் என்ன? பாயிண்டர்னாலே அட்ரஸ் ஸ்டோர் பண்ணணும். எதுக்கான அட்ரஸ்? இந்த ஸ்ட்ரக்சர் நோடுக்கு தான் பாயிண்ட் பண்ணுது. சோ நெக்ஸ்ட் பாயிண்டர், ப்ரீவியஸ் பாயிண்டர் முடிஞ்சி. இப்போ we have to write a function. இப்போ ஒரு நோட டெலீட் பண்ணணும். டெலீட் பண்ணும்போது என்னன்னா இந்த இப்போ ஹெட் எதுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் நோட். ஹெட் வந்து ஹெட்டோட வேல்யூ வந்து 1000. ஃபர்ஸ்ட் நோட அட்ரஸ் ஹெட் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஓகே. நான் என்ன பாஸ் பண்றேன்னா டபுள் பாயிண்டர் பாஸ் பண்றேன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் இந்த ஃபங்க்ஷன் நான் ஒரு நோட டெலீட் பண்ணது ஒரு நோட பாஸ் பண்றேன். கரெக்ட்டா? அந்த நோடு ஃபர்ஸ்ட் நோடா இருந்துச்சுனா என்னோட ஹெட்ட மாத்தணும்ல? சோ நான் என்ன பண்றேன்னா என் மெமரியில ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்ன்ற ஒரு வேரியபிள் இருக்கு. ஓகே. அது என்ன வேல்யூ இருக்கு? 1000 இருக்கு. இது ஹெட் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா எந்த மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குன்னா 2000ல ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப நான் பாஸ் பண்ணும்போது இந்த 2000 பாஸ் பண்றேன். ஓகேவா? ஏன்னா நான் ஹெட்ட மாத்தணும்னா இந்த அட்ரஸ பாஸ் பண்ணனா இந்த அட்ரஸ் இருக்கிற வேல்யூ மாத்தணும்னா ஹெட் மாறிடும்ல? அதுக்காக நான் ஹெட்டோட அட்ரஸ பாஸ் பண்றேன். ஹெட்ல இருக்கிற வேல்யூ அட்ரஸ். அப்ப அட்ரஸோட அட்ரஸ் பாயிண்டர் டு பாயிண்டர். ரைட்? அப்புறம் எந்த நோட டெலீட் பண்ணுமோ அந்த நோட பாஸ் பண்றேன். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? அந்த ஹெட் நல்லா இருக்கான்னு பார்க்கறேன். இல்ல ஆர் அந்த நோடு நல்லா இருக்கு. அப்படினா டெலீட் பண்ணவே தேவையில்ல. இன்வாலிட் கேஸ் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். if the node is a head node அப்படினா நம்ம டெலீட் பண்ண வேண்டிய நோடு ஹெட் நோடா இருக்கு. அப்ப இந்த 1000 அந்த நோடு பாஸ் பண்றல அதுவும் 1000 இருக்கு. சோ நம்ம ஹெட் டபுள் பாயிண்ட்னால ஸ்டார் போட்டா அந்த வேல்யூ வரும். அதுக்கு வேல்யூ என்ன? 1000. அப்ப ஃபர்ஸ்ட் நோட டெலீட் பண்ணனும்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் நோட டெலீட் பண்ணிட்டோம் அப்படினா ஹெட் எங்க மாறிடும்? இங்க வந்துருமா ஹெட்? அப்ப ஸ்டார் ஹெட் இஸ் ஈக்குவல் டு அப்ப இந்த வேல்யூவை மாத்துறேன். என்னவா மாத்துறேன்? நோட் நாட் நெக்ஸ்ட். நோட் என்ன? 1000. 1000 நெக்ஸ்ட் என்ன? 2000. நெக்ஸ்ட் ஃபீல்ட்னா டேட்டானா இந்த ஃபீல்ட குறிக்கும், நெக்ஸ்ட்னா இந்த ஃபீல்ட குறிக்கும். அப்ப இத 2000 ஹெட்ட 2000 மாத்திறேன். முடிஞ்சு. சோ இதுக்காக தான் ஹெட்டோட அட்ரஸ பாஸ் பண்றேன். ஏன்னா ஹெட்ட மாத்தணும்ன்றதுக்காக. ரைட். ஓ மாறிடுச்சு. ஓகே. இப்ப இத மட்டும் பண்ணா போதுமா? போதாது. நெக்ஸ்ட் நோடோட ப்ரீவியஸ் பாயிண்டர் என்ன ஆகும்? இந்த 1000க்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குல்ல? அது என்ன பண்ணனும்? நல்ன்னு மாத்தணுமா? ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நோடு. சோ அது எப்படி பண்றேன்? இப்ப ப்ரீவியஸ் நாட் ஈக்குவல் டு நல். இப்ப இந்த நோட தான் டெலீட் பண்ண வந்த. அந்த நோடோட ப்ரீவியஸ் நாட் ஈக்குவல் டு நல். இது ஈக்குவல் டு நல். அப்ப இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்புறம் இங்க வந்துரும். நோட் நாட் நெக்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு நல். நோட் நாட் நெக்ஸ்ட் என்ன? 2000. அது நாட் ஈக்குவல் டு நல் தான். அப்ப உள்ள வருமா? அப்ப நோட் நாட் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ். நெக்ஸ்ட் ஓடைய ப்ரீவியஸ் இந்த ஃபீல்ட் கரெக்ட்டா? அது என்னவா மாத்துற? நோட் டாட் ப்ரீவியஸ். இதோட ப்ரீவியஸா மாத்துற.
ப்ரீவியஸ் என்ன நல்லு. அப்ப நல்ல தூக்கி இங்க போட்டுறேன். கரெக்ட். இதுவே நான் மிடில் நோட டெலீட் பண்ணனும்னு வெச்சுக்கோ. ஓகே. புதுசா போடுறேன். ஓகே. இப்ப இதுக்கு நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கு. ப்ரீவியஸ் பாயிண்டர் இருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்டர் இருக்கு. ப்ரீவியஸ் பாயிண்டர் இருக்கு. கரெக்ட்டா? இப்ப நான் மிடில் நோட டெலீட் பண்ணனும் அப்படின்னா நான் என்ன பண்ணனும்? ப்ரீவியஸ் ஓடைய நெக்ஸ்ட் தூக்கி இதோடைய இந்த நோடோட நெக்ஸ்ட்க்கு போடணும். அப்ப இந்த நோடோட நெக்ஸ்ட் ஓடைய ப்ரீவியஸ் தூக்கி இந்த நோடோட ப்ரீவியஸ்க்கு போடணும். அப்ப இது டெலீட் ஆயிடுமா? ஓகே. ஆனா இது எப்ப பண்ணனும்? எப்ப வந்து நல்லா இல்லனா தான் பண்ணனும். ஓகே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வரோம். நம்ம மிடில் நோட் கரெக்ட்டா? அதனால ஹெட் நோட் கிடையாது. இங்க வந்துரும். ஓகே. இப்ப ப்ரீவியஸ் நாட் ஈக்குவல் டு நல். ப்ரீவியஸ் இது நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தா தான் ப்ரீவியஸ் ஓட நெக்ஸ்ட்க்கு போக முடியும். இப்ப நீ இங்க இருக்கும்போது ப்ரீவியஸே நல் கரெக்ட்டா? ப்ரீவியஸ் இந்த இஃப் கண்டிஷன் மட்டும் நீ போடல அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? நோடோட ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் போடுவ. நோடோட ப்ரீவியஸ் என்ன? நல்லுன்னு இருக்கும். அப்ப நல்லுல போய் நெக்ஸ்ட் போடினா கிராஷ் ஆயிடும். நல் பாயிண்டர் டீரெஃபரன்ஸ் அப்படின்னு கர்னல் கிராஷ் ஆயிடும். ஓகே. யூசர் ஸ்பேஸ்ல ரன் பண்றீனா செக்மெண்டேஷன் ஃபால்ட் வரும். கர்னல் ஸ்பேஸ்ல இந்த புரோகிராம் ரன் பண்றீனா சிஸ்டமே கிராஷ் ஆகி நின்னுடும். நீ திருப்பி ரீபூட் தான் பண்ணனும். இதுதான் நல் பாயிண்டர் டீரெஃபரன்ஸ். அதனால நான் ப்ரீவியஸ் ஓட நெக்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நல்லா இருக்க கூடாது. அத செக் பண்ணிக்கிறேன். சோ ப்ரீவியஸ் ஓடைய நெக்ஸ்ட் இந்த வேல்யூ மாத்துறேன். கரெக்ட்டா? எதுக்கு மாத்துறேன்? இந்த நோடோட நெக்ஸ்ட் இந்த இதுக்கு இத மாத்தி விட்டுறேன். கரெக்ட். அடுத்து என்ன பண்றேன்? நெக்ஸ்ட் நல்லா இல்லனா லாஸ்ட் நோட் வரும்போது நெக்ஸ்ட் நல்லா இருக்கும்ல? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் ஓட ப்ரீவியஸ் போக கூடாது. எரர் ஆயிடும். நாட் அதனால நெக்ஸ்ட் நல்லா இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் ஓட ப்ரீவியஸ் இந்த ஃபீல்ட் நெக்ஸ்ட் ஓட ப்ரீவியஸ் அது எதுவா மாத்துறேன்? கரண்ட் நோடோட ப்ரீவியஸா மாத்திறேன் which is இந்த ஃபீல்ட். சோ இத தூக்கி இதுக்கு பாயிண்ட் பண்ணி விட்டுறேன். கரெக்ட்டா? சோ this is how this node is இந்த லிங்க் எல்லாம் மாத்திட்டேன். நான் மாத்த வேண்டிய லிங்க் ப்ரீவியஸ் ஓட நெக்ஸ்ட் ஓட ப்ரீவியஸ். ஆனா மாத்தறதுக்கு முன்னாடி அந்த பாயிண்டர் வேலிடான்னு பாத்துக்கணும். அது நல்லா இல்லனா தான் மாத்தணும். ரைட். அப்புறம் என்ன பண்றேன்? you have to free the node. C பொறுத்த வரைக்கும் Cலயும் ஜாவாலயும் மெயின் டிஃபரன்ஸ் என்ன? மெமரி அலோகேட் பண்ணா நீ தான் ஃப்ரீ பண்ணனும். ஜாவால நீ இந்த ஃப்ரீலாம் பண்ண தேவையில்ல. JVMல இருக்க கார்பேஜ் கலெக்டர் பாத்துக்கும். பட் Cல you have to free. This is a usual interview question.